அது காலையில
அது பலராலும் அறியப்பட்டது ஒரு பொருளாகும். எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதாகும் என்பது அக்குறள். எப்பொருள் சொல்லிதே அவர் தான் கூறும் பொருளையும் அடக்குகின்றார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். தம் கருத்துக்களையும் அலசி ஆராய்ந்து அவற்றின் மெய்ப்பொருள்களை காணுங்கள் என்று அவர் இங்கே மறைமுகமாக கூறுகிறார் எனலாம். இங்கே நாம் ஒரு புதிய விமர்சன மரபை காண்கின்றோம். இந்த விமர்சன மரபு வள்ளுவரிடம் நாம் கற்க வேண்டிய ஒன்றாகும். இந்த விமர்சன மரபு முறை நம் இளைய தலைமுறைக்கு எடுத்துச் இருந்து பிறந்து வாழும் தமிழர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது கரம் கூப்பி உங்களை வரவேற்கின்றேன். கனேடிய அரசு சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். இந்த இலங்கை மற்றும் இந்தியாவை தாண்டி கனடாவில் சொரிந்து வாழும் தமிழர்கள் இங்கு தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் போன்ற மகாநாடுகளை நடத்தி எங்களுடைய கலை கலாச்சாரங்களை நாங்கள் உயிருடன் வைத்திருப்பது மிகவும் ஆசையாக இருக்கிறது பார்க்கும் பொழுது. இந்த மகாநாட்டின் கருப்பொருளாக இறையாட்சி இறைமாட்சியை நீங்கள் எடுத்திருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த காலகட்டங்களுக்கு தேவையான ஒரு விடயமாகவும் இருக்கிறது. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என ஔவையார் கூறியது 2ஆம் நூற்றாண்டுக்கு மட்டுமல்லாமல் இப்பவும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் சபையோர்களே, இன்று கனடாவிலே நடைபெறுகின்ற இந்த 6வது மாநாட்டில் என்னை 2 நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்கும்படி கேட்டிருந்தார். இந்த வாழ்த்துறையிலே முதல் விடயமாக ஒரு குறளை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது வினைத்திட்பம் என்ற அதிகாரம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம். வினைத்திட்பம் என்பது ஒருவனது மனத்திட்பம், மற்றவையெல்லாம் பிறகு. இங்கே ஒருவன் என்பவர் யார் என்று கேட்டால், இந்த மாநாட்டை முன்னின்று நடத்திய தலைவன், அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற தொண்டர்கள், இந்த மாநாட்டிலே பங்கு பெற வந்திருக்கின்ற அனைத்து ஆய்வாளர்கள் அனைவரும் தான் இந்த வினைத்திட்டத்திற்கு ஆளாகின்றார்கள் என்று கூறி அவர்களுக்கு எனது முதலில் வாழ்த்து கூற விரும்புகின்றேன். ஏன் நான் அறிந்த வரையில் தமிழில் இருக்கிறது என்றால் அது திருக்குறளே தான் என்று கூறி இந்த மாநாட்டை மீண்டும் சொல்கின்றேன். இத்தகைய பெரிய 3 நாள் மாநாட்டை மிகவும் சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களையும் அதனுடைய தலைவர்களையும் University Toronto Scarborough-க்கு நான் வரவு. I just want to say that the Tirukkural is such a treasure, such a gem of Tamil culture and Tamil history. It's wonderful to be celebrating this conference, but I hope that we can ask ourselves, how can we use this wonderful resource in modern times? How can we teach it? How can we make it useful? How can we interpret it so that it becomes relevant to our experiences and our challenges today? And I hope we will address those issues in the conference, and I hope to say something more about it at 1:30 this afternoon. So, vanakkam ellarum. நன்றி வணக்கம் என்பது தமிழின் அடையாளம், குறியீடு. அதை தொடர்ந்து நாம் பேணுகிறோம், பயன்படுத்துகிறோம். தமிழுக்காக தொண்டாற்றிய பலரின் அடுத்த தலைமுறையும் தமிழோடு வாழ்வது என்பது தமிழ் எங்களுக்கு தந்திருக்கின்ற பெருமை. அந்த வகையில் எங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான அருட்பணி பெரியநாயகம் அடிகளார் அவர்களுடைய உறவு வழியைச் சேர்ந்த திரு ராஜன் பிலிப்ஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அன்போடு உரையாற்ற அழைக்கின்றோம். திரு ராஜன் பிலிப்ஸ் அவர்கள் வழிகள் 100 வருடம் என் உறவினராக இருப்பீர்கள் தவிர என் நோயாளிகளாக வர வாய்ப்பே இல்லை என்பதற்கு சொல்லி, மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து
நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் தான் வள்ளுவன் விட்ட வழியை நாம் படைப்பிடிக்க வேண்டும். இந்த கோட்டை பார்ப்பீர்கள். அதற்கு முன்பு ஒன்று சொல்லுகின்றேன். உயிரினம் தெய்வம், உடலினம் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அதை 3 ஊக்களாக பிரித்து 60 வருடங்களாக உலக மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 ஊக்கள் நான் சொல்கிறேன், கூடவே சொல்கிறீங்களா? உணவு, உடற்பயிற்சி. அந்த 3 ஊக்களை வள்ளுவம் வழியில் 3 மந்திரங்களாக உலக மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அந்த 3 மந்திரங்களை நீங்கள் சத்தமாக என்னுடன் சொல்ல வேண்டும். எண்ணுகின்ற எண்ணம் சீராக சொல்லலாம், உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி என்ற 3 மந்திரங்களை கடைப்பிடித்து அறத்துடன் பொருளை சேர்த்து இன்பத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் இந்த கோடு என்பது, இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. மனிதன் அமைதியாக இருப்பது கருவறையிலும் கல்லறையிலும் தவிர இடையில் இருக்கின்ற வாழ்க்கையின் அமைதி இழக்கும் போது என்னிடம் வருகின்றான். ஆனால் வள்ளுவன் சொன்ன 3 மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் இது அனைவரும் கவனிக்க வேண்டும். இந்த கோட்டை நீங்கள் கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொற்களிங்க பேச்சை கேட்க மாட்டேன் என்றால் இதை குறைத்து இறப்பதை கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. ஸோ வாழ்வதோ இறப்பதோ உன் கையில் மட்டும்தான் என்று சொல்லி இதயத்திற்கு தேவை ஒன்றே மகிழ்ச்சி மட்டும். உன்னிடம் இருப்பதை கொடுத்து கொண்டே இரு. அறிவை, நேரத்தை, உழைப்பை பணமாக கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது மகிழ்ச்சி குறையாது. கொடுப்பதில் மகிழ்ச்சி என்றால் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் என்று உணர்ந்து வாழ கற்றுக்கொண்டால் உங்களை எந்த சக்தியும் அளிக்க முடியாது. அதற்காக தான் சொல்லுகின்றேன், தயவு செய்து வேலைக்கு சாப்பிடாதீர்கள், வேண்டும் பொழுது மட்டும்தான் சாப்பிடுவேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகள் தமிழில் பேசி தொடர்ச்சியாக ஆங்கிலத்தில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வேன். மலேசியாவில் பிரிட்டிஷ் காலத்தில் அதிகமான இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் மலாயாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் பிறகு அதிகமானவர்கள் சிட்டிசன் ஆகிவிட்டார்கள். அப்பொழுது கிட்ட ஒரு 2 மில்லியன் மலேசியன் இந்தியன்ஸ் இருப்பார்கள். அதில் ஒரு 80% தமிழர்கள் என்று கூறலாம். அப்போ மலேசியாவில் தமிழுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பள்ளிக்கூடங்கள் பிரைமரி லெவலில் இருக்கிறது. அரசாங்கம் மூலமாக ஒரு கிட்ட 500 தமிழ் ஸ்கூல்ஸ். அது மட்டுமல்ல, ரேடியோ, டிவி அரசாங்கம் மூலமாக நடத்தப்பட்டிருக்கிறது. கல்வியில் பரீட்சை, தமிழ் பரீட்சை at O levels, A levels and university. அப்போ இந்தியன் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்லேயும் தமிழ் என்ற ஒரு பாடம், லிட்ரேச்சர், இவ்விதமான பாடங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ தமிழ் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுக்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயமுற வாழ்வதற்கு. கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய கனடா வாழ் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம். 6வது அனைத்துலக திருக்குறள் மாநாட்டை செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 2025ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ, ஸ்கார்ப்ரோ, ஒன்டாரியோ, கனடா என்கின்ற உலகத்தில் மிக முக்கியமான பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு
உலகெங்கிலும் இருந்து தமிழர்கள் ஒன்று கூடி இருக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்வில் தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சகத்தின் கீழே மிக வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழ் சங்கம் என்கின்ற தமிழ்நாடு அரசின் நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் 1 மாதத்திற்கு முன்னால் தான் பொறுப்பெடுத்தேன். அந்த பொறுப்பில் நின்று கொண்டு இந்த மாநாட்டில் பங்கெடுப்பது என்பது என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நகர்வாக நான் கருதுகிறேன். திரு சிவன் இளங்கோ அவர்களை எனக்கு ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். ஒவ்வொரு முறை அவரை சந்திக்கின்ற பொழுதும் தமிழை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான முனைப்புகளில் அவர் ஈடுபட்டிருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். கொரோனா காலத்திற்கு அந்த நேரத்தில் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைக்காக அவர் போராடிய அந்த போராட்டத்தை, அதில் அவர் கண்ட வெற்றியை இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, பெருமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல கோடி மக்களில் நானும் ஒருத்தி. நூல் மறை உண்டு. நீங்கள் வேறு எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும், மேற்கத்தியத்தில் எந்த இனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த மதம் சார்ந்தவர்களுக்கு ஒரு மறை நூல் உண்டு. எனக்கு தெரிந்த அளவில் இந்த உலகத்திலேயே ஒரு மொழி பேசுகின்ற இனத்திற்கு என்று ஒரு மறை இருக்கிறது என்றால் அது திருக்குறள் என்கின்ற ஒரு நூல் மட்டும்தான். ஜாதி மத எல்லைகளை கடந்து ஒரு மொழி பேசுகின்றவர்களுடைய இனத்திற்கு என்று ஒரு சட்ட புத்தகமாக திகழக்கூடிய இந்த திருக்குறளுக்கு இன்றைக்கு மாநாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் கல்வி ரீதியாக பல கட்டுரைகளை வழங்க இருக்கிறார்கள். அது வரலாற்றிலே மிக முக்கியமான தரவுகளாக மாற இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் இந்த அமைப்பாளர்களுக்கு முன்வைக்கிறேன். இந்த தொடக்க விழாவில் இருக்கக்கூடிய இந்த வாழ்த்துறையில் இந்த ஒரு குறளோடு என்னுடைய இந்த வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். வள்ளுவர் பேராசான் இப்படி சொல்கிறார்: மனநலம் நன்கு உடையார் ஆயினும், மனநலம் நன்கு உடையார் ஆயினும் சான்றோர்க்கு இன நலம் ஏமாப்புடைத்து. என்ன பொருள் என்றால், தமிழ் சான்றோர்கள் மனநலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் சார்ந்த அந்த மொழிக்கு பாதுகாப்பு வரும் என்றால், இந்த மனநலம் சார்ந்த அனைத்து பெருமக்களும் இனநலம் சார்ந்தவர்களை முன்னெடுக்கின்ற பொழுதுதான். இது இன நலத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு மொழி மாநாடு. இந்த மொழி தமிழ் மொழியின் வேதமாக திகழக்கூடிய, மறையாக திகழக்கூடிய இந்த திருக்குறள் மாநாடு இந்த 3 நாட்களில் மிக வெற்றிகரமாக தன்னுடைய பாதையை தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டின் சார்பிலும், தமிழ்நாடு அரசின் சார்பிலும், என்னுடைய தமிழ்ச்சங்கம் சார்பிலும் உங்களுடைய அத்துணை பேருடைய வாழ்த்துக்களை பெறுவதற்காக நான் வந்திருந்தாலும் கூட என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களே. தமிழ் மக்களின் பெருமை திருக்குறள், உலகத்தின் மதங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த அறநூல்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது. To live here as human beings. You know, we've learned to do so many good things, but we need to learn to be human again. So, governance in this world is at an all-time low, and the Tirukkural can bring us better as governance. So I would like to commend the Toronto Tamil Sangam, the Institute for Asian Studies, the AK Foundation, and the Toronto University of Toronto in Scarborough for the vision in bringing us all together here to deliberate to be human again. So I would like to thank you, and on Sunday during my valedictory address,
I will expand more on the importance of why we are here. Mikka Nandri. Thank you. எழுத்துக்களுக்கு முதல் என்பது போல ஆதிபகவன் உலகிற்கு அடிப்படையாகும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं धों धों तजं जं जं तद्धित्तां तजं तां तां धित्तां तजं धीं धीं तां तजं धों धों तजं जं அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம்
Gari sari sani sani paga ni sani pagri sani paga sari gapaniya gar modalla eduthulla ஆதி பகவன் முதற்றே உலகு மலர் மிசையேறினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை வீடு வாழ்வார் மலர் மிசையேறினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை வீடு வாழ்வார் கோலின் கோரியின் குணமில்லவே கோலின் கோரியின் குணமில்லவே என் குணத்தாலே வணங்காதலை கோலின் கோரியின் குணமில்லவே என் குணத்தாலே வணங்காதலை மகர முதல ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல Passed it on from generation to generation. I would have loved to stay here for the 3 days, but as some of you may know, we are in the middle of a campaign for my wife, Dr. Anusri Skandaraja. But Tirukkural also teaches us how do you run a campaign. They teach us how to do war, how to campaign, how to win. But also Tirukkural, as a city councillor and before 8 years as a school trustee, how do you govern? And that is why this conference is so important. Tirukkural's advice on governance. How does a king rule? Sengonme. Sengonme is the ethos of how a ruler should rule the kingdom, and that is why this Tirukkural is so sacred, and it's something to all the young people in the audience I didn't appreciate. Where I am is on the leader who heeds to counsel that stings the ear. The person who listens to harsh criticism will have the world under his or her scepter. That means you will succeed if you listen to criticism. Sometimes we don't want to hear harsh words, we want to hear nice, easy, soft words. But it is the harsh words that will tell us how to improve, how to succeed, how to improve, especially as rulers. So the beauty of the Tirukkural, it teaches us if we're in a position of power, that we have to have justice without partiality, number one. Number two, we have to protect the people. Number three, we have to uphold Dharma. If we protect Dharma, Dharma will protect us. I've seen that time and time again in my political career. When you protect Dharma, Dharma will protect you. Number four, the ruler has to be attentive and humble. Number five, when wrong is done, the wrongdoers have to be punished. Thank you. Dear international Tamil community, I am delighted to join you in this celebration of Tamil culture and history. In honor of this auspicious conference on the Tirukkural, I would like to share 4 kurals that I think will always be universal. One on politics, one on greed, one on hospitality, and one on friendship. So politics, this will burden us forever. Harsh rule that brings idiots together, nothing burdens the earth more.
Greed, those who won't give and enjoy, even with billions, they have nothing. Words to ponder. Hospitality, the life that cherishes strangers each day, never falls upon ruin. And friendship. Friendship is not a face smiling, friendship is a heart that smiles. So I'm very, very moved that my great-great-great-uncle, George Pope, was welcomed as a stranger in Tamil Nadu nearly 200 years ago. And it's my hope that Canada continues to welcome strangers from all over the world for the next 200 years. My heart, okay, thank you, yes. No, my parents were born in Europe, and so we all win with immigration. We all win. My heart is smiling for our centuries of friendship, and may the wise counsel of the Thirukkural guide us and nurture us to years to come. Congratulations on a wonderful international conference, and thank you for inviting me to speak. It's been my pleasure. அவரை பற்றி கூறுவதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. எவற்றை கூறுவது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் சுருக்கமாக சில வார்த்தைகள். இலக்கிய சொற்பொழிவுகளில் தென்றல் என தவழ்ந்து, பட்டிமன்ற மேடைகளில் புயலென சீறி, எழுத்துகளில் ஆழமான சிந்தனைகளை விதைத்து, தமிழ் தாயின் தவப்புதல்வியாய் உலகெங்கிலும் பெருமைகளை நிலைநாட்டும் நிகரில்லா ஆளுமை பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள். அவரது பேச்சுகளை கேட்டிருப்பீங்க. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்விற்கு வளம் சேர்க்கும், நலம் சேர்க்கும் அற்புதமான ஔடதங்கள் என்று சொல்வேன். தமிழ் புயல் சும்மா இல்லை. தமிழ் புயல் உட்பட பல்வேறு விருதுகளையும் கௌரவங்களையும் இவர் பெற்றிருக்கின்றார். இவருடைய மொழி வீச்சும் தன் நம்பிக்கையும் பேச்சும் மாணவர்கள் உட்பட அனைவர் வாழ்வையும் மாற்றும் சக்தி கொண்டவை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று ஐயன் திருவள்ளுவர் மிக அழகாக சொன்ன திருக்குறளை பேராசிரியை அவர்களுக்கு நான் ஒப்புவிக்கின்றேன். அந்த குறள்பா கூறுவது போல அவருடைய சொல்வன்மை மிக அற்புதம். அப்படியான ஆளுமை மிக்க மதிப்புறு பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலிகளோடு வருக வருக என்று இந்த அரங்கிற்கு, இந்த மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். பாருங்கள். விசை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நசையறி மனம் கேட்டேன், நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன். அசைவரு மதி கேட்டேன், இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயன்பெற வாழ்வதற்கு. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். கண்ணீர் துளி வர உள் உருக்குதல். இவையாவும் நீ அருளும் தொழில்கள் என்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்வி கடவுளுக்கான பிரார்த்தனையை முன்வைத்து கண்ணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய 6வது திருக்குறள் மாநாட்டை கன்னட நாட்டில் எழுப்பி இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கமும் வாழ்த்தும் பாராட்டும்
பிரயத்தனப்பட்டு தமிழையும் சைவத்தையும் வளர்ப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிட முடியாத மணித்துளிகளை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். திரளாக கூடியிருக்கிறீர்கள். காலையிலிருந்து மிக விமர்சையாக இந்த மாநாடு துவங்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஒரு சில மணித்துளிகளில் உங்களிடத்தில் நான் திருவள்ளுவத்தை நான் புரிந்து கொண்ட விஷயங்களை விதைத்து செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு உங்களுடைய அரங்கம் நிறைந்த கரவொலிகளை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று சொல்லி ஐயன் திருவள்ளுவர் கூறிய அந்த குறள்பாவை அவருக்கே நான் ஒப்புவிக்கின்றேன். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் எப்படி சொல்கிறார்? சேரன் தம்பி இசைத்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் என்று சொன்னார் அமரகவி பாரதி அவர்கள். எல்லோரையும் மனிதர்களாக பார்த்த மகாகவி பாரதி அவர்கள் திருவள்ளுவரை மட்டும் தெய்வம் என்ற நிலையில் உயர்த்தி பார்த்தார். மிக அற்புதமாக தெய்வ வள்ளுவன் அந்த செய்யுளை அவர் சொல்லியிருந்தார். நிச்சயமாக அந்த தெய்வ வள்ளுவனையும் அவர் தந்த அந்த வான்மறையையும் போற்றி சென்ற பேராசிரியை அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றி. அவருக்கான ஒரு கௌரவிப்பினை இந்த அரங்கம் வழங்க இருக்கின்றது. அதற்காக மதிப்புக்குரிய ஆசிரியை திருமதி யோகா பத்மநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். Out of stage to deliver a few words for us. Thank you. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் இன்று உங்களை நான் சந்திக்கின்றேன். பொதுவாக திரைப்பட இசையமைப்பாளர் என்றால் திரைப்பட பாடல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் இருப்போம். முதல் முறையாக ஒரு என்ன சொல்வது திருக்குறள் இசையில் நான் இன்று உங்கள் முன்னேற்கின்றேன். இட்ஸ் a great moment for me, ladies and gentlemen. அதாவது first of all I want to thank the organizers for inviting me for this wonderful event. Mr. Ilango and our Nero madam who contacted me and wanted me to come for this program. Thank you so much madam and sir for it's a blessing actually. ஏறக்குறைய இப்போ இந்த திருக்குறள் கன்வென்ஷனில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதாவது பிரபல பேச்சாளர் வந்திருக்காங்க, பிரபல லிட்ரேச்சர் வந்திருக்காங்க, மியூசிஷியன் டான்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ வி ஆஸ் எ குரூப் ஆக்சுவலி நாட் வி மீன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் ரெப்ரசன்டிங் தெம். நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன பண்ண வச்சுக்க போகிறோம்னா ஐ ஹவ் கம்போஸ்ட் மியூசிக் திருக்குறள் மியூசிக்கல் ஃபார்ம். ஸோ ரொம்ப அருமையாக வந்து இந்த பாடல்களை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ரொம்ப விசேஷமான என்ன விஷயம்னா இந்த பாடல் வந்து முதல் முறையாக வந்து இப்போ ஸ்டேஜில் பாட போகிறோம். யூ நெவர் ஹர்ட் திஸ் சாங் இன் மியூசிக்கல் ஃபார்ம். ஸோ இட்ஸ் a great blessing for all this people. So they have done a beautiful job. ஒரு சினிமா பாட்டை எடுத்து இப்போ பொதுவாக இசை நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வருவாங்க, அந்த பிரபல சினிமா பாடல்கள் தெரிஞ்சிருக்கும், அதை பாடுவாங்க, கேட்பீங்க. ஆனால் முதல் முறையாக திருக்குறளை இசை வடிவில் நமது அற்புதமான கெனடியன் யங் ஆர்டிஸ்ட், எல்லாருமே ரொம்ப சின்ன கலைஞர்கள், வயசில் சின்ன கலைஞர்கள், பட் வெரி குட் இன் தியர் ஆர்ட், அவர்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இதுக்கு மியூசிக்கல் சப்போர்ட் கொடுக்குற அரவிந்தன், ஐ ஷுட் காம்ப்ளிமெண்ட் இட், வண்டர்ஃபுல் மியூசிஷியன் அண்ட் த டீம். அஃப்கோர்ஸ் இது நான் ரிஹர்சல் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது இந்த பாடலை வந்து நாங்கள் ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணுற போது இவோட ரேஸ்ட் மியூசிக் ஃபார் இட், பட் அதை திருப்பி எடுத்து இந்த சிங்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி
அது ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ மிஸ்டர் அரவிந்தன், யூ ஹவ் பிகம் மியூசிக் டைரக்டர் ஆல்சோ ஃபார் த ஷோ. ஸோ ஹீ இஸ் அ மியூசிக் டைரக்டர் ஃபார் த ஷோ பிகாஸ் ஹி ஹஸ் கன்வெர்டட் தி சாங் இன் டு ரெஸ்பெக்டிவ் பீச்சில் கன்வெர்ட் பண்ணி அழகாக ப்ரோக்ராம் பண்ணி அழகாக வாசிக்கிறாரு. ஸோ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மிஸ்டர் அரவிந்தன் அண்ட் என்டையர் டீம். ஐ காம்ப்ளிமெண்ட் தெம். ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த திருக்குறள் பாடலை, அதாவது கமிங் பேக் டு திஸ் திருக்குறள் இசை, இப்போ பொதுவாக நம்ம எதுக்கு இசை அமைக்கிறோம்? வை டு வி மேக் மியூசிக்? பிகாஸ் ஹியூமன் மைண்ட் இல்லை வந்து ஒரு ரிட்டென்ஷன் ஆகிறது வந்து மியூசிக் தான். இப்போ பழைய பாடல் வந்து ஒரு எடுத்துங்களேன், போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொன்னால் மறந்து போயிருப்பீங்க. அது ஒரு ராகத்தில் போட்டதுனால தான் நம்ம காதுக்குள்ளே போய் இட்ஸ் ரிட்டன் இன் த மைண்ட். ஸோ தேட் இஸ் வை வி மேக் மியூசிக். ஸோ ஐ தாட் வை நாட் வி மேக் மியூசிக் ஃபார் திருக்குறள். இப்போ திருக்குறளில் பார்த்தீங்கன்னா அது மியூசிக்கோட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எதையுமே எளிதாக்கிறோம். உதாரணத்துக்கு வான் சிறப்பில் உள்ள முதல் குறள் நான் படிக்கிறேன். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணர பாற்று. எங்கே எப்படி எந்த சந்தம் இருக்குது, எப்படி அதை இசை வடிவமாக்குறது, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாஸ்க். பட் நான் வந்து அதை இசையமைக்கிற போது ஐ ஃபவுண்ட் சம் ஃபார்முலா விச் ஹவ் டன். ஸோ அந்த விஷயத்தை வந்து அந்த பாட்டாக வரும்போது ரொம்ப அழகாக வந்து ஈஸியாகிடும். அஃப்கோர்ஸ் அதை அவங்க பாடி காமிக்காமல் சொல்கிறேன் அவங்களுக்கு. ஸோ இது அந்த மியூசிக்கோட ஃபார்மில் வரும்போது இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. அண்ட் யூ ரிமெம்பர், ஐ எம் ஷியோர் இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த பாட்டு எல்லாமே உங்கள் மைண்டில் இருந்து ஒலிச்சுட்டே இருக்கும். தட்ஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் மியூசிக் ஆக்சுவலி. So, ladies and gentlemen, without further delay, I am also going to enjoy the lovely presentation of my group. They are really going to encourage you. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பாடகர் பாடுறாங்க, ரொம்ப அழகாக பாடுறாங்க. And I think it's a great. And finally, I really want to thank the organizers for doing this because nowhere நான் வந்து ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக 22 நாடுகளில் எங்கெல்லாமோ பாட்டு கச்சேரி பட்டு வந்திருக்கேன். ஆனால் முதல் முறையாக ஒரிஜினல் திருக்குறள் மியூசிக் அழகான தமிழில் நீ பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை கேட்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ தி ஆர்கனைசர்ஸ். இட்ஸ் a great opportunity for the young children also. இந்த ஆர்டிஸ்ட்லாம் பாருங்கள், இப்போ நார்மலி ஷோவில் என்ன பண்ணுவாங்க, அந்த சினிமா பாடுவாங்க. ஆனால் இவர்கள் அந்த புதுமையாக அந்த பாட்டை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து மோஸ்ட் ஒரிஜினல் ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு. ஸோ ஐ விஷ் தி பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஐ எம் கோயிங் டு பி இன் தி ஆடியன்ஸ் லிசனிங் டு யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் ஆல். அண்ட் let's get on with the திருக்குறள் இசை. தேங்க்யூ ஸோ மச். அற்புதமான இசை அமைப்பாளர் check. Check.
அருமையாக பாடுங்க. மிக சிறப்பு.
இல்வாழ்வர் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை மிக அற்புதமான ஆராய்ச்சி முடிவுகள் எவ்வளவு தூரம் திருக்குறளுடன் ஒருங்கிணைந்து போகிறது என்பதில் நான் மிகவும் வியந்துதான் கூடியேன். நான் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதற்கான காரணங்கள் என்பவற்றை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். அதனாலே வள்ளுவரின் குறள்களை படிக்கையில் அது முக்கியமாக மருந்து என்னும் அதிகாரத்தில் உள்ள 10 குறள்களில் 6 குறள்கள் உணவை பற்றியதாகவே இருந்தது. இதை நாங்கள் நேற்றும் கேட்டிருந்தோம். திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எடுத்துக்காட்டாக மருந்தின வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது பூற்றி ஒனின். அதாவது மருந்து என்பது உடம்புக்கு தேவையே இல்லை, உணவுதான் மருந்து என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது. காலம் அறிந்து தேவை அறிந்து உண்பதுவே ஆரோக்கியமானது என்பதையே அடுத்தடுத்து வரும் குறள்களும் சுட்டிக்காட்டுகின்றன. அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடி துய்க்கும் ஆறு. அதாவது செரித்தான் செரிமானம் பார்த்து உண்க, அதுவே உடல் பெற்றவன் நீண்ட நாள் வாழும் நெறியாகும். அடுத்து வரும் குறளிலும் அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துக்க துவர பசித்து. அதாவது முன்பு உண்ட உணவு செரிமானம் அடைந்த பிறகு அறிந்து மாறுபாடில்லாத உணவை பசித்த பிறகு உண்ண வேண்டும். சரி, இந்த கூற்றுக்களை எல்லாம் என்ன விதமாக மருத்துவ விஞ்ஞானத்துடன், இந்த நவீன விஞ்ஞானத்துடன் தொடர்பு படுத்தலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்த்து கொள்ளலாமா? ஏறத்தாழ 2000 வருடங்களுக்கு முன்னரேயே மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படும் ஹிப்போக்ராட்டிஸ் என்பவரும் இதையே சொல்கிறார். அதாவது எல்லா நோய்களும் குடலில் தொடங்குகின்றன என்றும், தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மருத்துவ பேரறிஞரான பாராசெல்சியஸ் என்பவர் கூற்றுப்படி மரணம் உடலில் அமர்ந்திருக்கிறது. சீனர்களின் பழமொழி ஒன்று சொல்லுகின்றது, குடல் என்பது வாழ்க்கைக்கான நுழைவாயில் என்று. இந்த கூற்றுக்களை எல்லாம் உறுதி செய்யும் தற்போதைய மருத்துவ ஆராய்ச்சியின் சில முடிவுகளை நாம் இப்போது பார்க்கலாம். இது எங்களுடைய முடிவுகளை நான் தொகுத்து வழங்குகிறேன். இந்த குடற்பரப்பு, எங்களுடைய சிறுகுடல் பெருங்குடலை எடுத்து பார்க்கும்
பார்ப்போமான இருந்தால் இதனுடைய பரப்பளப்பானது மற்ற உடல் உறுப்புகளை விட அதிகமான பரப்பளப்பை, அதாவது கிட்டத்தட்ட 300 சதுர மீட்டர்களை கொண்டதாக அமைந்துள்ளது. இது ஒரு டேபிள் டென்னிஸ், அதாவது மேசைப்பந்தாட்ட மைதானத்தின் அளவுடன் அவ்வளவு பெரிதாக இருக்கும். தவிர இந்த பரப்பிலே உடலில் உள்ள 80 விதமான இம்யூன் செல்ஸ், அதாவது நோய் எதிர்ப்பு கலங்கள் அந்த இடத்திலே மிகவும் செறிந்துள்ளன. அதாவது உடம்பில் உள்ள அத்தனை இடத்திலையும் பார்க்கும் பொழுது குடலில் தான் 80 வகையான நோய் எதிர்ப்பு சக்தி கலங்கள் இருக்கின்றன. இது தவிர அதிக அளவிலான நரம்பு கலங்களும் செறிந்து காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, அந்த மகிழ்ச்சி ஹோமோன் என்று சொல்லக்கூடிய செரட்டோனின், நாங்கள் இதுவரை காலம் நினைத்திருந்தோம் செரட்டோனின் மூளையில் சுரக்கப்படுகிறது என்று. இல்லை, 90 விதமான செரட்டோனின் அளவு எங்களுடைய குடலில் தான் சுரக்கப்படுகிறது. இந்த செரட்டோனின் வந்து எங்களுடைய சந்தோஷம் மற்றும் பல இது உதவியாக இருக்கிறது. இதைவிட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், கோடானு கோடி நுண்ணுயிர்கள், அதாவது பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ் போன்ற எல்லாமே அவற்றின் அளவு கிட்டத்தட்ட 30 50 ட்ரில்லியன்ஸாக இருக்கும். அவற்றின் அளவு வந்து எங்களுடைய குடலிலே செறிந்து இருக்கின்றது. அதாவது மைக்ரோபயோம் என்று சொல்லுவோம். இந்த பாக்டீரியாக்கள் வந்து குடலிலே, அது பெருகுடலிலேயே அதிக அளவில் செறிந்துள்ளது. இவை 1000க்கும் மேற்பட்ட விதவிதமான பாக்டீரியாக்களை கொண்டுள்ளன. இந்த நுண்ணுயிர்களின் பரப்பளவு, அந்த பரம்பரை அளவு, அதாவது ஜீன்ஸ் சொல்லுவோம். எங்களுடைய ஜீன்ஸின் அளவு, மனிதனுடைய ஜீன்ஸின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 20,000 அளவில் இருக்கிறது. ஆனால் இந்த நுண்ணுயிர்கள், எங்களின் வயிற்றில் இருக்கிற நுண்ணுயிர்களின் அளவானது ஜீன்ஸ் 2 மில்லியன் அளவுக்கு இருக்கிறது. அதாவது நாங்கள் சொல்ல போனால் 99% மேலான பரம்பரை அலகுகள் நம்முடைய உடம்பில் நுண்ணுயிர்களானதாகவே இருக்கும். அடுத்து இந்த மைக்ரோப்ஸ் வந்து குடலில் மட்டுமல்ல, எங்களுடைய எல்லா அவயவங்கள், எல்லா உறுப்புகள்லையும் இருக்கின்றது. அதாவது தோலிலும் மற்றும் ஈவன் பிரெயின், மூளையிலும் மற்றும் சிறுநீரகம், இப்படியான இடங்களும் கூட நவீன ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்திருக்கின்ற எங்களுடைய பாக்டீரியாக்கள் காணப்படுகின்றன. இதை விட இந்த பாக்டீரியாக்கள் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் ஒவ்வொரு அளவுகளில், விதத்தில், அதாவது ஒவ்வொரு அளவுகளிலும் விதங்களிலும் இருப்பதனால ஒவ்வொரு மனிதரும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இந்த பாக்டீரியாக்களால கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். இந்த நுண்ணுயிர்களை எப்படி படிக்கலாம்? கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னர் இந்த நுண்ணுயிர்களை பற்றிய அறிவு எங்களுக்கு அவ்வளவாக இருக்கவில்லை. ஏனென்றால் இது வந்து எங்களால் வெளியில் எடுத்து கல்டிவேட் பண்ண முடியாது. இப்போ உள்ள நவீன தொழில்நுட்ப முறையின் மூலம் இந்த நுண்ணுயிர்களை படிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே இதன் மூலமே இந்த நுண்ணுயிர்களின் அமைப்பு, அவர்களின் வகைகள், அவர்களுடைய தன்மை, அளவு, அவருடைய செயல்முறை போன்ற எல்லாத்தையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதனாலே நாங்கள் இன்று உள்ள அறிவியல் சொல்கிறது, எங்களுடைய உடலில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் இந்த நுண்ணுயிர்களாலேயே அமைக்கப்படுகிறது. இந்த நுண்ணுயிர்கள் உடலில் உள்ள உணவை செரிமானத்துக்கு மட்டுமன்றி எங்களுடைய நடத்தை, எங்களுடைய உணர்வுகள், ஆசைகள், இன்னும் நோய் எதிர்ப்பு கலங்களின் செயற்பாட்டையும் மற்றும் பல செயற்பாடுகளையும் தீர்மானிக்கின்றன. சரி, இந்த நுண்ணுயிர்கள் எங்கிருந்து வருகின்றன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நாம் பிறக்கும் பொழுது கூடுதல் ஸ்டெரிலாகத்தான் பிறக்கிறோம். ஆனால் பிறந்த முறை, அதாவது இயற்கையான பிறப்பு அல்லது சிசேரியன் போன்ற முறையினாலே விதவிதமான பாக்டீரியாக்கள் தாயின் இடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது அல்லது தோல் மூலமாக கொடுக்கப்படுகிறது. வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், முக்கியமாக ஜான் சாமுவேல், என்னுடைய மாணவர், என்னுடைய சிறந்த பணியாற்றும் லம்போதரன்,
சிவலம்பு அனைவருக்கும் நன்றி கூறி என் சில உன்னை நினைத்து பார்த்தேன். 2000 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் சொல்லிவிட்ட கருத்துக்களை நாம் கடைப்பிடித்திருந்தால் சொக்கலிங்கம் என்ற போன்ற மருத்துவர்களே இந்த சமுதாயத்திற்கு தேவையற்று போயிருக்க வேண்டும். எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவக் கல்லூரிகளும் இன்னும் காணாமல் போயிட்டு இருக்க வேண்டும். அன்பார்ச்சுனேட்டாக அதை கடைப்பிடிக்க தவறியதாக பிரித்து பார்க்க முடியாது. தமிழை எவ்வளோ பேர் அழிக்க பார்த்தார்கள், கவுக்க பார்த்தார்கள். என்ன முயற்சி பண்ணாலும் தமிழை யாரும் கவிழ்க்க முடியாது, தவிர்க்க முடியாது. அனைவருக்கும் தெரியும், நான் சொக்கலிங்கம் ஒரு சிறந்த மருத்துவம் என்பது லட்சக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியதால் இதே நல மருத்துவர் அல்ல. எப்படி அமைதியாக இருக்க முடியும் சொல்ல முடியுமா? சொக்கலிங்கம் எல்லா நாட்டிலும் செல்கின்ற கருத்து மாற்ற முடியாத ஒன்று இருந்தால் என்டார்பின் என்பது என்ன தெரியுமா? மார்பின் ஒன்றை போட்டுக்கொண்டால் வெளியில் இருந்து போட்டுக்கொண்ட மார்பின் உங்களை கொன்றுவிடும். அது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டாங்க, இறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மகிழ்ச்சி என்ற உணர்வில் உங்கள் உள்ளே சுரக்கின்ற மார்பின் தான் இந்த சக்தி வாய்ந்த என்டார்பின். அந்த என்டார்பினை சுரக்க வைத்துக் கொண்டால் 100 வருடம் வாழ முடியும். கடந்து கூட இரவு நேரத்தில் குறைந்த 7 மணி நேரம் மெலட்டோனின் என்ற சுரக்க வழி செய்ய வேண்டும். மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அறிவாக, ஞானமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள், மகிழ்ச்சி என்பது குறையாது. அதை விட மிக்க மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி கொடுப்பதில் அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுங்க? இது என்ன மௌனமாயிட்டீங்க? அதை விட மிக்க மகிழ்ச்சி எது? உன்னை வைத்துக் கொள்ளுங்கள். என் உறவினர் அனைவருமே விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி என்று உணர வேண்டாம். எவன் ஒரு விட்டு கொடுத்து விட்டால், பட் உன்னை யாருன்னு விட்டு கொடுக்க கூடாது. சூழ்நிலையில் மறப்பதும் மன்னிப்பதும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு வரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி அடைவது மகிழ்ச்சி நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் மகிழ்ச்சியுடன் இருப்பதுதான் வெற்றி என்பது உணர வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பேசுகின்ற கருத்து தயவு செய்து உங்களுக்காக நான் பேசவில்லை. நீங்கள் சென்று கற்றுக்கொள்ளுகின்ற இந்த கருத்துக்களை உன் குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு இன்றே சென்றடைய செய்ய வேண்டும் என்பதுதான் சொக்கலிங்கத்துடைய வேண்டுகோள். இது இன்னும் போட்டி ஐம்புலங்களாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை நகர்ந்து வாழ்க்கை நடத்துங்கள். அறிவு எனும் ஓட்டினால் அதை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற வலிமை பெற வேண்டும். வேண்டாத பொழுது அந்த ஆமை தன்னில் அடக்கி வைத்துக் கொள்ளும் அறிவினால். அப்பொழுது பூமியே வந்து விழுந்தாலும் ஆமையை ஒன்றும் பண்ண முடியாது. அறிவில்லாத மனிதன் அந்த ஆமை ஓட்டின் அறிவை பயன்படுத்தவில்லை என்றால் சின்ன ஊசி போதும் அந்த ஆமையை கொல்லுவதற்கு. அதான் அந்த கருத்து. உடை உரையிடம் வாழ்வதற்கு. ஆமா, மாத்தினான். எனக்கு ஒரு தமிழ் தெரியாது, நீ கற்றுக் கொடுக்க தான் இங்கே வந்திருக்கேன். நான் கற்றுக்கொள்கிறேன், இந்திரா மூலம் கற்றுக்கிறேன். இதை பாருங்க, இந்த 3 பாருங்களேன். இந்த உணவை இப்படி மாற்றிக்கிட்டான். கண்ணாடி ஒன்று கண்டுபிடிக்கலாம் முடியாதுல்ல. ஆனால் லேடிஸ்லாம் இப்போ கண்ணாடி பார்க்கறத விட்டுட்டாங்க. ஜென்ட்ஸ் தான். நான் 9 மணிக்கு எழுந்துக்க போகிறேன்னாரு. எழுந்திருக்கின்ற